உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மஸ்டிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய். இது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படுகின்ற ஒன்று. குறிப்பாக குழந்தைகள் போதிய அளவிலே பால் பருகாமல் மார்பகத்திலே பால் தங்கி மார்பகத்தை வீக்கமுறச் செய்து அதிகமான வலியை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய் மஸ்டிட்டிஸ் என்று சொல்லுவது வழக்கம். இதற்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு அற்புதமான மேற்புற மருந்தாக நமக்கு விளங்குகிறது. இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் 2 தேக்கரண்டி எடுத்து 1 டம்ளர் சுடு நீரிலே கலந்து, அதாவது மார்பகத்திலே மேற்புற பற்றாக போடுகின்ற பொழுது பொறுத்து கொள்ளக்கூடிய சூடாக இருக்க வேண்டும். அதிக சூட்டை தவிர்க்க வேண்டும். இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அதனோடு கலந்த சுடுநீரை பஞ்சிலே நனைத்து வெதுவெதுப்பாக அந்த மார்பக வீக்கம், கட்டி போன்றவற்றின் மேலே போட்டு வைத்திருந்து எடுப்பதினாலே அவ்வப்போது ஒத்தடம் கொடுப்பது போல பஞ்சு சூடாக மேலே போட வேண்டும். ஆறிய பின் மீண்டும் சுடுநீரில் நனைத்து மேலே வைக்க வேண்டும். இப்படி செய்வதனாலே நாளடைவிலே இந்த மஸ்டிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தாய்மார்களுக்கு வேதனை தருகின்ற வீக்கம், வலியிலிருந்து மார்பகத்துக்கு விடுதலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஒரு பிடி துளசி இலையை எடுத்து சுத்திகரித்து அதை நீரில் இட்டு 1/2 தேக்கரண்டி சீரகம், 10 மிளகு, ஒரு பிடி துளசி இலை, 1/2 தேக்கரண்டி சீரகம், 10 மிளகு, இவை 3ஐயும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைத்து கொண்டு சிறிது தேனோ பனங்கற்கொண்டோ சேர்த்து காலையிலே அன்றாடம் வெறும் வயிற்றிலே ஒரு முறை பருகி வருவதனாலே நெஞ்சக சளியை வேறறுக்கக்கூடியதாக இது விளங்குவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த துளசி, சீரகம், மிளகு பெற்றிருக்கிறது என்பதினாலே ஆரம்ப கால புற்றை நாம் தடுக்கக்கூடிய ஒரு வகையிலே இது உள்மருந்தாக விளங்குகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. பசியை தூண்டுகிறது. இருமல், சளியை இல்லாமல் செய்கிறது என்பதையும் நாம் கருத்திலே கொண்டு பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு ஆப்பிள் உன்னதமான மருந்தாகிறது. இந்த ஆப்பிள் சிவந்த வண்ணத்தை பெற்றிருப்பதனாலே இதில் லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது அதிகமாக பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குவர்சிட்டின் என்கின்ற வேதிப்பொருளை இது உள்ளடக்கி இருக்கிறது. இவை 2மே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே பணி செய்து புற்று வாராமல் உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது. இதிலே போரோன் என்கின்ற வேதிப்பொருள் மிகுந்து இருக்கிறது. இந்த போரோன் என்கின்ற வேதிப்பொருள் எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சோளத்தட்டை போல மென்மையாக எளிதிலே உடைந்து விடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய எலும்புகளை
பலப்படுத்தி இரும்புக்கு இணையாக ஆக்குகின்ற ஒரு உணவாக இந்த போரோன் என்கின்ற ஆப்பிளிலே இருக்கின்ற சத்து நமக்கு பயன் தருகிறது. இதில் பெக்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இந்த பெக்டின் என்கின்ற வேதிப்பொருளாலே தேவையற்ற கெட்ட கொழுப்பு சத்துவமான லோ டென்சிட்டி லிபிட் என்கின்ற கொழுப்பு சத்துவத்தை இது கரைக்க உதவுகிறது. இந்த ஆப்பிளை நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே இந்த கொழுப்பு சத்துவம் கரைந்து இரத்த நாளங்கள் சீரடைந்து இதய அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதிக்கு காரணமான நிலையிலே இருந்து இது நமக்கு விடுதலை தருகிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. இந்த கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே ஏற்படுகின்ற புற்றை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே பணி செய்து கான்ஸ்டிபேஷன் என்கின்ற மலச்சிக்கல் வாராமல் தடுக்கிறது. வயிற்றிலே இருக்கின்ற குடல் குன்மம் என்கின்ற அல்சர் என்கின்ற நிலையிலே இருந்து அது புற்றாக மாறாத வண்ணம் தடுக்கின்ற ஒரு உணவிலே மருந்தாக ஆப்பிள் விளங்குகிறது. உடனடியாக நீர் சத்துவத்தை நமக்கு தந்து புத்துணர்வை தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஒத்த பப்பாயா, கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பப்பாளி. இந்த பப்பாளியினுடைய தசை பற்றுவம் பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய கேன்சருக்கான தடுப்பு மருந்தை பெற்றிருக்கிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக இது ஆப்பிளுக்கு இணையான பழமாக விளங்குகிறது. இந்த லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே இது மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஹெல்மின்திக் என்கின்ற நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக பப்பாளி பழம் விளங்குகிறது. அதோடு கூட உடலிலே இருக்கின்ற உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக பப்பாளி விளங்குகிறது. இந்த பப்பாளியும் ஆப்பிளும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பப்பாளி மற்றும் ஆப்பிள் பழத்தை பயன்படுத்தி அன்றாடம் நாம் பருகக்கூடிய ஒரு பானம், குடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து, கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் தடுக்கக்கூடிய மருந்து, அதே போல இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு ஏற்படாமல் தடுத்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்து செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆப்பிள் பழம், பப்பாளி பழம், இஞ்சி, தேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் மற்றும் பப்பாளி பழங்களை எடுத்துக்கலாம். ஒரு பாதி பழம் நம்ம எடுத்தோம்னா போதும். ஆப்பிள் பழம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம பப்பாளி பழம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதி மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும். இஞ்சி ஒரு ஸ்டிமுலண்டா செயல்பட்டு டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும். இவற்றை இப்போ நம்ம அரைச்சிடலாம். பப்பாளி பழத்தோட ஆப்பிள் சேர்த்து நம்ம இஞ்சி சேர்த்து அரைக்கிறோம். ஆப்பிள் இல்லைன்னா நம்ம நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் மற்றும் பப்பாளி சேர்ந்த இந்த ஜூஸை நம்ம இஞ்சியோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். இதை நம்ம வடிகட்டாமல் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தோடு அப்படியே எடுத்துக்கணும். நல்ல ஒரு திக்கான பல்ப் மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது இரத்த நாளங்களில் அதிகப்படியாக கொழுப்பு படியாமல் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக இது இருக்கும். அத்திரோஸ்க்ளரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது கல்லீரலில் படிந்துள்ள அதிகப்படியான கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். உடல் எடை அதிகரிக்காம பார்த்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவுக்கு பதில் பயன்படுத்தலாம். அதே போல மலச்சிக்கல் இருக்கிறவங்க இதை இரவு நேரத்துல பருகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும். இதோட தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஆப்பிள் பழம், பப்பாளி, இஞ்சி மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் தினமும் ஒருவேளை பருகிட்டு வரும்பொழுது
இரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பை தடுக்கக்கூடிய மருந்தாவும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாவும், மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாவும், கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இந்த ஆப்பிளை நாம் சாப்பிடுகின்ற பொழுது பெரும்பாலும் தோலை சீவிவிட்டு உட்பகுதியை மட்டும் சாப்பிடுவது வழக்கமாக வைத்திருக்கின்றோம். ஆப்பிளுடைய உட்பகுதியை, சதைப்பகுதியை விட அதிகமான மருத்துவ குணங்களை தோல் பகுதி பெற்றிருக்கிறது. இதனுடைய மேல் தோலிலே இருக்கின்ற சிவப்பு வண்ணப் பகுதி குவர்சிட்டின் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வேறு எந்த கனியிலும் இல்லாத அளவுக்கு அதிகமாக ஆப்பிள் பெற்றிருக்கிறது. இந்த குவர்சிட்டின் என்கின்ற வேதிப்பொருள் புற்று வாராமல் தடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதி நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாக பயன் தருகிறது. மேலும் இந்த நார் சத்துவம் என்கின்ற ஃபைபர் என்னும் நார் சத்துவத்தை தோல் பகுதிதான் அதிகமாக பெற்றிருக்கிறது. அதனால இந்த ஆப்பிளை சாப்பிடுகின்ற பொழுது தோலோடு சாப்பிடுவதனாலே அதனுடைய முழு மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கிறது. உள் உறுப்புகளிலே, தொண்டையிலே இருந்து ஆசனவாய் வரையிலே வருகின்ற புற்றை தடுக்கக்கூடிய ஒரு சத்தாக, உணவாக ஆப்பிள் விளங்குகிறது. இதனோடு பப்பாளி சேருகின்ற பொழுது த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை உடைக்கிறது. அதோடு கூட கண்களுக்கு நல்ல கூர்மையான பார்வையை தரக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. தோலுக்கு நல்ல வண்ணத்தை பப்பாளி தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த ஆப்பிள், பப்பாளி இரண்டோடு ஜிஞ்சிஃபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி சேருகின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே அதனுடைய மருத்துவ குணங்களை தூண்டி உடலிலே நன்றாக குருதியோடு கலக்கின்ற பணியை இஞ்சி செய்கிறது. அதோடு கூட ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளுகின்ற ஒரு பணியை இஞ்சி செய்கிறது. அன்பான நேயர்களே, ஆப்பிள், பப்பாளி, இஞ்சி அதனோடு சேர்ந்த தேன் எப்படி மருந்தாகி என்னென்ன நோய்களை தடுக்கக்கூடியது, போக்கக்கூடியது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.